ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. திருச்சிராப்பள்ளியில் மகாபெரிவா தங்கியிருந்த சமயம் சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியோட தலைவர் மகான்கிட்ட வந்து தங்களோட கல்லூரிக்கு பெரியவாளோட பொற்பாதம் படணும், குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கணும், அதனால் அவசியம் கல்லூரிக்கு வரணும்னு விண்ணப்பம் தெரிவித்தார். மோனகுரு எந்த பதிலும் சொல்லலை. அவரும் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தார். ஒரு நாள் அவர்கிட்ட, நாளைக்கு கர்த்தால உன் காலேஜுக்கு வரேன், நீயும் உன்னோட மனைவியும் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியோட காத்துன்றுங்கோன்னார். அந்த பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அவரோட மனைவியும் அவரும் பசுமாடு கண்ணுக்குட்டியோட காத்துருந்தா. பெரியவா வந்தார். பூர்ணகும்ப வரவேற்பை ஏற்றுண்டார். பக்தர்கிட்ட, என்னோட பாதம் எங்கெல்லாம் படணும்னு உனக்கு ஆசையோ அங்கெல்லாம் பசுமாடு கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு நீ முன்னால் போ, நான் பின்னாடியே வரேன்னார். அந்த மாதிரியே எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்ததும், திருப்தியா உனக்கு அப்படின்னு கேட்டார். அவர் என்ன பதில் சொல்வார்? அவருக்கு கண்ணு கலங்கி போச்சு. நன்றியோட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். அன்னைக்கு சாயங்காலம் மகாபெரிவா எல்லார்கிட்டையும் பேசின்னு இருந்தப்போ எல்லாரும் கேட்டா, பசுமாட்டு பின்னால் நீங்கள் எதுக்காக போனேள் அப்படின்னு கேட்குறா. சிரித்த பெரியவா, அவன் என்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கான், நான் வரணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அந்த காலேஜ் பெண்கள் படிக்கிற காலேஜு, அவள் எல்லா நாளும் காலேஜுக்கு வருவா, மாதத்தில் விலக வேண்டிய நாளும் வரலாம். அதனால் என்னோட ஆச்சாரத்துக்கு அங்கே போய் எப்படி மிதிக்கிறது? அதனால தான் யோசனையாக இருந்தேன். அவனோட ஆசையும் நிறைவேறணும், என்னோட ஆச்சாரமும் கெட்டுடக்கூடாது. அதுக்கு ஒரே வழி, எந்த தீட்டாக இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த இடத்துல கோமாதாவோட பாத துளி பட்டுட்டுன்னா அந்த இடம் பரிசுத்தமாயிடுறதா சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் பசுமாட்டை முன்னால் விட்டு பின்னாலேயே நானும் போயிட்டு வந்தேன்னு சொன்னார். இப்படியும் தர்ம சூக்ஷ்மமா? இப்படியும் அறம் வழிவா துறவு வாழ்க்கையா? அன்பையும் அறத்தையும் அழகாக இணைக்கிற சாமர்த்தியம் நம்ம காஞ்சி மகானை தவிர வேற யாருக்கு வரும்? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய